அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஈரோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அது குறித்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஈரோட்ல செங்கோட்டையன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். என்னென்ன கண்டன விமர்சனங்களை அவர் முன்வைத்தார்? வணக்கம் திலகவதி. கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பவானி சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகியோர் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கண்டன உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிறப்பாக ஆட்சி செய்தார்கள். அந்த வழியில் எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பான ஆட்சியை நடத்தினார். ஒரு அமைச்சர் எப்படி பேச வேண்டுமோ அதை விடுத்து பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பொன்முடியின் பேச்சு உள்ளதாகவும், ஆனால் அதிமுக அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் கற்றுக்கொண்ட உள்ள பாடத்தை அதிமுக தொண்டர்கள் பின்பற்றி வருவதாகவும், இந்திய ஒருமைப்பாடு தீங்கு விளைவிக்க மாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்ற அமைச்சர் பொன்முடி இப்படி பேசி இருப்பது கண்டனத்துக்குரியது எனவும், அவர்கள் இது போன்ற கீழ்த்தரமாக நாம் விமர்சனம் செய்யக்கூடாது எனவும், அமைச்சர் மக்களை பற்றி கவலைப்படாமல் பேசி வருகிறார், இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அதிமுக போராட்டத்தை உள்ளது. இது போன்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது டெபாசிட் இழக்க மக்கள் பதில் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து கண்டன சூழல் எழுப்பப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.